இயக்குனர் ஆனந்த் சங்கரோட இருமுகன் டீசர் பார்த்தப்போ ஒருவேளை இது ஏலியன்ஸ் கூட ஹீரோ மோதிர கதையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. ஏன்னா அந்த கேஸ் மாஸ்க் அப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா இந்த ட்ரெய்லர்ல தெளிவா சொல்லிட்டாங்க, கதைக்களம் மலேசியா. அங்க நம்ம தம்பி ராமையா சிரிப்பு போலீஸா வராரு. அது ஏன் தெரியல, மலேசியால வர போலீஸ் எல்லாருமே சிரிப்பு போலீஸாவே வராங்க. இங்க தம்பி ராமையா, பில்லால நம்ம பிரபு. சரி விட்டுதலுங்க. அப்புறம் தாண்டவம் படத்துக்கு அப்புறமா சீக்ரெட் ஏஜென்ட் ரோல்ல மறுபடியும் நம்ம விக்ரம் நடிச்சிருக்காரு. அங்க உயரதிகாரியா வந்த நாசர் தான் இங்கேயும் உயரதிகாரியா வராரு. பட் நல்ல வேலை, நம்ம விக்ரமோட கெட்டப் இந்த தரம் வேற ரேஞ்சில் இருக்கு. அது மட்டும் இல்லாம வில்லனும் அவர் தாங்க. ஸோ கதை என்னவா இருக்கும்? விக்ரம் நயன்தாரா சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் பிளஸ் சீக்ரெட் காதலர்கள். ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்காக மலேசியா போற நயன்தாரா வினோதமான முறையில் இறந்து போறாங்க. அதனால ஏஜென்சியிலிருந்து விக்ரம் ஒதுங்கி இருக்காரு. பட் அவரோட சேவை நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம நாசர் உள்ள கூட்டிட்டு வராரு. நித்யா மேனன் கூட சேர்ந்து ஒரு ஆபரேஷன்ல இறங்குறாரு விக்ரம். அவங்க டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, மைண்டை மழுங்கடிச்சு ஒரு மனுஷனை தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர மருந்து தயாரிக்கிற ஒரு மாஃபியா. அதோட பாஸ் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை. கடைசியில அந்த மருந்துக்கு ஆன்டிடோட்டை நம்ம விக்ரம் கண்டுபிடிச்சாரா, எங்கிருந்து கொண்டு வராரு, அந்த மருந்துனால அவரும் பாதிக்கப்பட்டு எப்படி தெளிவாகிறார், எதுக்காக எல்லார் கண்ணுக்குள்ளேயும் இருக்கிற கருவிழியிலையும் அவ்வளோ பெரிய ஒரு கருப்பு லென்ஸை மாட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இருமுகனோட கதையில இயக்குனர் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமலும் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்குன படமான அரிமா நம்பியை வச்சு பார்த்தோம்னா இந்த படத்துல மொக்கையான லாஜிக் மீறல்கள், காமெடி பீஸா இருக்கிற சீன்கள் இதெல்லாம் இருக்காது. நம்ப தகுந்த ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் பாஸ். ட்ரெய்லர் அட்டகாசமா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.